வணக்கம் குபேர ஜோதிடம் நேயர்களே. இன்று நாம் தனுசு ராசிக்கான ஆடி மாத ராசி பலனை பற்றி பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் என்று விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தனுசு ராசிக்கு ஆடி மாதம் தொழில், கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை தரும். அதே நேரம் அஷ்டமத்து சூரியனால் உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் மற்றும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. மாதத்தின் பாதியில் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான கடக ராசிக்கு மாறுவதால் வீண் அலைச்சல்களும் அரசு வழிகளில் சிறு தடைகளும் வரலாம். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 8ஆம் வீட்டில் உச்சம் பெற்று உங்கள் தனஸ்தானம் மற்றும் சுகஸ்தானங்களை பார்ப்பதால் அஷ்டம சூரியனின் தீய விளைவுகள் பெருமளவு குறையும். உங்களுக்கு திடீர் பணவரவு மற்றும் சொத்து சேர்க்கைக்கான யோகம் உண்டாகும். 4ஆம் வீட்டில் சனி பகவான் தொடர்வதால் வீடு மாற்றம் அல்லது வண்டிகளால் சிறு செலவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. 6ஆம் இடத்தில் செவ்வாய் பலமாக இருப்பதால் எதிர்ப்புகள் தவிடுபொடியாகும். கடன் மற்றும் நோய்களிலிருந்து விடுதலை கிடைக்கும். புதிய முதலீடுகளை கணிசமாக குறைத்துக் கொள்வது நல்லது. கூட்டாளிகளுடன் பேசும்போது நிதானம் தேவை. பழைய பாக்கிகள் மற்றும் தேங்கி கிடந்த தொகைகள் எதிர்பாராத விதமாக வசூலாகும். பணிச்சுமை அதிகமாக இருந்தாலும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் மற்றும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். வேலை மாற்றத்திற்கான முயற்சிகளை இந்த மாதம் தவிர்த்து இருக்கிற இடத்தை தக்க வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். பணவரவு சீராக இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன சொந்த வீடு, மனை அல்லது வண்டி வாங்கும் கனவு இந்த மாதத்தில் நனவாக தொடங்கும். புதன் மற்றும் குருவின் சாதகமான பார்வையால் மாணவர்களின் கற்கும் திறன், கவனம் மற்றும் ஞாபக சக்தி மிக சிறப்பாக இருக்கும். TNPSC, UPSC, வங்கித் தேர்வுகள் அல்லது உயர்கல்விக்கு முயற்சிப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்கள் கல்விக்கு வழிகாட்டும் குருமார்கள் மற்றும் ஆசிரியர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். கல்வியில் நிலவிய மந்தநிலை மாறி சுறுசுறுப்பு தொற்றிக்கொள்ளும். ஆடி மாதத்தில் சந்திராஷ்டமம் வரும் நாட்களில் புதிய ஒப்பந்தங்கள், பெரிய பண பரிவர்த்தனைகள் மற்றும் தூர பயணங்களை தவிர்க்கவும். அண்ணன், தம்பி மற்றும் உறவினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் வரலாம். நீங்கள் நல்லதே சொன்னாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பிருப்பதால் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து மௌனம் காப்பது நல். அஷ்டம சூரியன் மற்றும் அர்த்தாஷ்டம சனியால் அடிவயிறு சார்ந்த உபாதைகள், உடல் சோர்வு அல்லது கண் எரிச்சல் போன்ற சிறு தொல்லைகள் வரலாம். சரியான நேரத்திற்கு உணவு உட்கொள்வது அவசியம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபமேற்றி வழிபடுவது ராசிநாதனின் பலத்தை கூட்டும். ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் உங்கள் குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து வழிபடுவது குடும்பத்தில் இருக்கும் மனஸ்தாபங்களை நீக்கி அமைதியை தரும். தினமும் காலையில் பறவைகளுக்கு தண்ணீரும் தானியங்களும் வைப்பது அஷ்டம கிரகங்களின் வீரியத்தை குறைத்து நற்பலன்களை தரும். தனுசு ராசிக்கான ஆடி மாத ராசி பலனை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த ஆடி மாதம் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.